வணக்கம் அவர்களே. இந்த ஹிப்ஹாப் பாடகர், கிளிநொச்சி பாடகருடைய விடுதலை சம்பந்தமாக பல விமர்சனமான கருத்துக்கள், கலவையான விடயங்கள் நேற்று இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க கிடைத்திருந்தது. பலர் அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள அள்ளி தெளிச்சு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்கள் கூட அத ஒரு 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 சாதாரணமான நோக்கெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு வீடியோல அந்த வீடியோ நினைவுபடுத்திக்க தான் எங்களுக்கு டக்குனு இது இப்ப நடக்கிற சம்பவங்களுடைய அந்த ஆழம், இல்ல அத எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சது. அந்த வீடியோ என்னன்றத சொல்றேன். அந்த வீடியோ கவிஞர் வாலிக்கும், சோ அப்படின்றவருக்கும், துக்ளக் ஆசிரியர் இருந்த சோ அப்படின்றவருக்கும் இடையில நடந்த ஒரு இன்டர்வியூ. அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படும். வாலி எப்படி ஒரு நாள் ஜெயலலிதாவ புகழ்வார், இன்னொரு நாளைக்கு அதுக்கு எதிரா இருக்கிற கலைஞர புகழ்றார் அப்படின்ற மாதிரியும், இது உங்களுக்கு ஒரு நெருடலா இல்லையா? இங்காலம் புகழ்ந்து, இங்காலம் புகழ்ந்து யார் வந்தாலும் புகழ்றாரே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி சோவுட்ட கேட்கப்படும். அதாவது உங்களோட நண்பர் இப்படி செய்றாரே, இதுக்கு உங்களோட விமர்சனம் என்ன? அப்படின்னு சொல்லி. அதுக்கு சோ ஒரு விஷயத்த வடிவா சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, வாலி என்றவர் ஒரு கவிஞர். அந்த கவிஞர் என்றவர் எப்பவுமே ஒரு உணர்ச்சி வசப்படுறவர். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் அவர் யோசிப்பார். அந்த சிச்சுவேஷனுக்கு யோசிக்கிற மாரி, அந்த உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிற மாரி இருக்கிறபடினால தான், அவரால மிகச்சிறந்த பாடல்கள், கவிதைகள குடுக்கக்கூடிய மாரி இருக்குது. அது கவிஞர்களுக்குரிய குணமே அதுதான். ஆனபடினால் நாங்கள அவர் இந்த மாரி கலைஞர பாராட்டிட்டார், ஜெயலலிதா அவர்கள பாராட்டி சொன்னதுக்காண்டி, நாங்க ஒரு நாளுமே அவர கோவிச்சுக் கொள்ளக் கூடாது அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். உண்மைய சொன்னா இதுதான் இங்கேயும் நான் பொருத்தி பார்த்துக் கொள்ளணும். ஒரு நபர், அவர் ஒரு பாடகர், இந்த மாதிரி இருக்கிறவர், அவர் உணர்ச்சி வசப்பட்டால் அந்த மாதிரியான கவிதைகள் இது எல்லாமே வரும். இல்லைன்னு சொன்னா வராது. ஆ நாங்களோ இல்ல வேற ஆட்கள் அதான் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு விஷயத்த அணுகுறவர்களுக்கு அது உண்மையில தவறாக தான் தெரியும். ஆனால் நாங்கள் தான் மிக கவனமாக அத இன்னொரு இடஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த மாதிரி இருக்கிறார்? அவர்ட்ட சிச்சுவேஷன் என்ன? அவர் உண்மையில யார்? அப்படின்றது தெரியணும். அவர் அவற்றை இயல்புல சரியா இருக்கிறார் அப்படின்றது தான் நாங்க சொல்ல வர விஷயம். அவர் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அத சொல்றதுன்றது உண்மையில அவற்றை இயல்பு தான். நீங்கள் அத கேள்விக்குட்படுத்துறதோ, இல்லன்னு சொன்னா எல்லாரும் இதே மாரி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உண்மையில அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இது மக்கள தொடர்ச்சியாக பிரிச்சு கொள்றது. அதுன்னு சொன்னா, எங்க மக்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆ 100 பேர் இருந்தா 100 50 ஆக்கி, அப்புறம் 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 25 ஆக்கி, 25 அப்புறம் 12 12 ஆக்கி, 12 6 ஆக்கி 7 ஆக்குற மாரி தான் வந்திருக்கு. அது என்ன யாருமே ஒன்றா இருக்கக்கூடாது. அதுக்குரிய காரணத்த அப்பப்போ அவன் டெவலப் பண்ணிக் கொண்டே இருப்பான். இதே தான் செய்து கொண்டே இருக்கிறோம். இது இன்று நேற்று இல்ல, காலங்காலமாகவே செய்கிறோம். இப்பவும் பார்த்தா இந்த Facebook, TikTok வந்தோனே இன்னும் வேகம் எடுத்திருக்கிறது. டிஜிட்டல் தளத்தளங்கள்லயும் இந்த பிரிவினைகள நாங்களே தூண்டிக் கொள்றோம். நாங்கள் பிரிவினைன்றது இப்ப சிங்கள மக்கள் குற்றம் சுமத்துவார்கள். நாட்ட தான் பிரிக்கிறதுக்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள்ன்னு சொல்லி, நாங்க நாட்டை இல்ல, எத கண்டாலுமே பிரிச்சுருவோம் அப்படின்ற அளவில எங்கள்ட்ட அந்த வெறி அந்த பிரிவினை வெறி இருக்குது. இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னடா ஒரு நாளுமே இல்ல. நாங்கள் முதல் சில விஷயங்கள திருத்திக் கொள்ளணும். அதெல்லாம் திருத்திக் கொண்டாலே எங்களுக்கு உரியது கிடைக்கும். எங்களுக்கு சரியா எது நடக்கணுமோ சரியான விஷயம் எல்லாமே நடந்து கொள்ளும். இதெல்லாம் விட்டுட்டு இஷ்டத்துக்கு இஷ்ட கத கதைச்சு கொண்டு காலங்கள ஓட்டிக்கொண்டு எங்கட வாழ்க்கை இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே முன்னேறாமல், நாட்டுக்கு நாட்டுக்கு நல்லது இல்லாமல், வீட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு உதவத்த சமூகமா தான் இன்றைக்கு எல்லாரும் நிக்கிறோம். என்ன சும்மா கொஞ்சம் பேங்க் பேலன்ஸும், சொத்து காணி என்று வாங்கி வச்சிருப்போம். இல்ல அடுத்தவன பற்றி வகை வகையா கதைகள் தெரிஞ்சு வச்சிருப்போம். இத தாண்டி எங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் கதைக்க விட்டா எக்கச்சக்கமா அங்கனவெல்லாம் கதைச்சுக் கொள்வார்கள். பார்க்கலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகும்ன்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயத்தில இவர்கள் அப்படியே விட்டுருங்கள். அதுதான் அவர்களுடைய இயல்பு. அவர்களுடைய இயல்பு இருக்கைக்கு தான் அவர்களால அந்த அவர் செய்ற விஷயம் என்ன? பாட்டு. அத அயால செய்ய முடியும். எல்லாத்துலயும் போயிட்டு நோண்டி இதண்ணி கொண்டிருக்காதீங்கள்.